தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நகரமன்ற தலைவர் வழங்கினார். 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள், பழ வகைகள் வழங்கினார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது. அரசு தலைமை மருத்துவமனையில் 3 வகை கலப்பு சாதத்தில் அன்னதானம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளில் ஆட்டோ டிரைவர் கேக் வெட்டி வழங்கியதில் திமுகவினர் நெகிழ்ச்சி. திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் கேக் வெட்டி நகரமன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜ் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் 7 கிலோ கேக் தயார் செய்யப்பட்டிருந்தது. நகர்மன்ற தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டும் நிலையில் அவர் அங்கிருந்த ஆட்டோ டிரைவரை அழைத்து கேக் வெட்டும்படி கேட்டுக் கொண்டார். அதன் பிறகு கேக்கினை அவருக்கு கொடுத்தும் அங்கு உள்ளவர்களும் பகிர்ந்து கொண்டனர். ஆட்டோ டிரைவருக்கு நகரமன்ற தலைவர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சி அந்த பகுதியில் திமுகவினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் மருத்துவமனை வாசலில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளுடன் கூடிய பழங்களை நகரமன்ற தலைவர் குண்டாமணி என்கிற செல்வராஜ் வழங்கினார். மேலும் தென்னங்கன்றுகள் திமுக வார்டு உறுப்பினர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக தர்பூசணி, இனிப்பு வகைகள், கேக் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கி திமுக தலைவரின் பிறந்த நாளினை கொண்டாடினர். மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உடன் இருப்பவர்களுக்கு சிறப்பாக அன்னதானம் தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. காலையிலிருந்து மயிலாடுதுறை நகர் பகுதியில் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை கேக் வெட்டி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். எல்லோரும் அமைதியாக உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம்.